எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் சாதீஷ். இன்றைக்கு நான் செய்ய சாப்பாடு வந்து தயிர் சாதமும் அதோட சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டலும். உண்மையிலேயே இந்த தைப்பொங்கல் நேரம் சில பேருக்கு இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி அணையிறதுல இப்படி வித்தியாசமா நாங்கள் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். அதை எப்படி செய்யறதை வாங்கலாம். இன்றைக்கு நான் செய்யறதுக்கு இந்த தயிர் சாதத்துக்கு வெள்ளை பச்சரிசி எடுத்து நல்ல வடிவம் அவிச்சு ஒரு கரையல் பதத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆகலும் ஒரு புக்க மாதிரி இல்லாமலும் ஆகலும் இந்த சோறும் இல்லாமல் ஒரு இடப்பட்ட பதத்துக்கு அவிச்சு எடுத்து ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த கப்பால் 2 கப் சோறு வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 கப் பால் சேர்க்கிறேன். இப்படி பசுப்பாலம் சேர்ப்போமா இருந்தால் எங்களுக்கு இந்த தயிர் சாதம் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை குறைவாக இருக்கும். இப்படி இந்த பாலையும் சேர்த்து விட்டு போட்டு இந்த சோறு எடுத்த கப்பால் 1 கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிரையும் சேர்த்து நல்ல வடிவாக சோறோட கலந்தெடுப்போம். இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்ப்போம். இப்போ நல்ல வடிவாக இந்த பால் சோறு உப்பு தயிர் எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுப்போம். ஒரு பாகத்திலையும் ஆகலும் தனித்தன்மை இல்லாமலும் ஆகலும் ஒரு இறுக்கமான தன்மை இல்லாமலும் ஒரு இடப்பட்ட பதத்துக்கு இருக்குது. இது எப்படியே குழச்சி எடுத்துட்டு நாங்கள் எங்களை தயிர் சாதத்துக்கு தேவையான தாளிதத்தை தாளிச்சு எடுப்போம். இதில் வந்து ஒரு 2 மேசன் அளவுக்கு எண்ணெயை விட்டு சூடாக்குவோம். எண்ணெய் வந்து சூடானதும் 1/2 தேக்கரண்டி கடுகு சேர்க்கிறேன். அதோட 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். இதோட 1 தேக்கரண்டி அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுறேன். அதோட 1 தேக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்ப்போம். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லேசாக பொன்னிறமாக வந்தால் தான் எங்களுக்கு இந்த தயிர் சாதத்தோட சரி கடிச்சு சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்கும். இதோட 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து இப்படி சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்ப்போம். இனி வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன். உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குறைக்கலாம். இதோட 2 கிராம்பு கருவேப்பிலை சேர்க்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்ல வடிவாக ஒரு பொன்னிறமாக வந்துருக்குது. இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக 4 குண்டு சித்த மிளகாய் சேர்க்கிறேன். இந்த காஞ்ச மிளகாயை நாங்கள் வந்து ஆவலும் பொரிய விடாமல் ஓரளவுக்கு வாசம் வரும் வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கணக்காக வேணும். இதோட 1 மேசன் அளவுக்கு நெய் சேர்ப்போம். இந்த நெய்யும் சேர்த்து செய்வோமா இருந்தால் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு சுவையின் தரும். உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த உளுந்து கடலைப்பருப்பு இந்த காஞ்ச மிளகாவுடைய நல்ல வடிவாக ஒரு பொன்னிறமாக தாளித்து வந்துட்டு இது வந்து நாங்கள் இதை எங்களோட தயிர் சாதத்துக்கு சேர்ப்போம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சது வடிவாக கலந்தெடுப்போம். இப்படி இடைக்கிடைக்க நாங்கள் இந்த தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுவாருந்தால் நல்ல ஒரு குளிர்மையாகவும் இருக்கும். அதோட ஒரு வித்தியாசமான உணவாக இருக்கும். உண்மையிலேயே இந்த கோடை காலங்களில் இன்னும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்ல வடிவாக கலந்து எடுத்தாச்சு. இதை வந்து நாங்கள் ஒரு 3 மணித்தேரத்துக்கிட்ட வச்சா தான் நல்ல வடிவாக அந்த புளிப்பு தன்மையெல்லாம் இறங்கி இந்த தாளிதமெல்லாம் சேர்ந்து நல்லா வரும். இது வந்து நாங்கள் இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பிரட்டை செய்வோம். இப்போ எங்களோட உருளைக்கிழங்கு பிரட்டை செய்கிறதுக்கு 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 தேக்கரண்டி கடுகு சேர்ப்போம். இதோட 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். இதோட ஒரு 3 துண்டு ரம்பையில சேர்க்கிறேன். இதோட 1 தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கிறேன். இதோட 4 ஏலக்காய் சேர்ப்போம். ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை சேர்க்கிறேன். இதோட நீள வாக்கில் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் சேர்ப்போம்.
இப்போ ஓரளவு கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்து வந்துருக்குது. இந்த நேரம் காரத்துக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதோட ஒரு அரை தேக்கிற அளவுக்கு தனித்தூளும் சேர்க்குறேன். ஒரு தேக்கிற அளவுக்கு வெட்டுத்தூள் போடுவோம். அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன் லேசாக காரத்துக்கு. உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பச்சை மிளகாயை கூட்டி குறைக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோட சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லபடியாக பிரித்து எடுத்தால் தான் பச்சை வாசனம் இல்லாமல் நல்ல நிறமாகவும் உங்களோட பிரட்டல் கறி வந்து வரும். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வந்துருக்குது. ஆகலும் நாங்கள் இதை ஒரு பொன்னிறமாக எடுக்கக்கூடாது. இப்படி ஒரு கண்ணாடி பதத்தில் இருந்தால் தான் பிரட்டல் கறிக்கு நல்லா இருக்கும். இதோட நான் ஒரு கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா ரொம்ப மட்டும் போடலாம், அப்படி நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து போட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் மனகுணமாக நல்லா இருக்கும் பிரட்டல். இப்படி கருவேப்பிலையும் சேர்த்து பிரட்டி எடுத்தால் பிறகு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு தோல் நீக்கி இப்படி சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து பிரட்டி எடுப்போம். இப்படி லேசாக கலந்து எடுத்து போட்டு இதனால் இதில் உருளைக்கிழங்கு பிரட்ட தேவையான உப்பு சேர்ப்போம். நான் ஏற்கனவே கிழங்குக்கும் சேர்த்து தான் அவிச்சிருக்கிறேன், அதனால் இவ்வளவு காணும். இதே மாதிரி தான் இது லேசாக கலந்து விட்டாங்கன்னா கணக்காக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக ஒரு மெல்லிய சூட்டில் உப்பெல்லாம் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து நல்ல வடிவாக சேர்ந்து நல்ல நிறமாக வந்துருக்கும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி. இனி வந்து நாங்கள் இதை இறக்கி வைக்கலாம். ஏனெண்டா உருளைக்கிழங்கு வைக்கிறோம் அவிச்சபடியாக கண்ண நேரம் மட்டும் அவிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் செஞ்ச உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து தயார். இப்போ நாங்கள் செஞ்ச உருளைக்கிழங்கு பிரட்டலும் தயிர் சாதமும் தயார். இதுபோல் நீங்களும் உங்களை விட்ட செய்து பாருங்கள். எப்படி வேறுன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.